Hello friends, welcome to TrendyArt. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு village food recipe பார்க்கலாம். ஸோ இதாங்க கரிச்சக்க ரெசிபி. இந்த கரிச்சக்க ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த கரிச்சக்க ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச கரிச்சக்கை. நாங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து வச்சுருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றின ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கலாம். தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை கரிச்சக்கை, கடச்சக்கை, அப்புறம் சீமச்சக்கை, பிரெட்ஃப்ரூட் இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இதை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தோல் நீக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இது தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை இனி ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நடுவில் இருக்கிற அந்த தண்டை வேணும்னா எடுக்கலாம். பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிறது உங்களுக்கு வேண்டான்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதோட 2 பல் பூண்டு, இதோட 2 கருவேப்பிலை, அப்புறம் ஹாஃப் தேங்காய் துருவி, பாதி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை தண்ணி விட்டு அரைக்கலாம். அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இனி தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, இது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் கடுகு, அப்புறம் வற்றல் மிளகு, 2-3 வற்றல் மிளகு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை, இதோட பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது சேர்த்து வதக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கூட்டு, அதை இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கரிச்சக்கை அது சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் கரெக்டாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதை இனி நல்லா வேக வைக்கலாம். இனி இதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலே போதும்.
ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது, நல்ல ஸ்மெல் வருது. நல்லா வெந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவு. இது இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.